ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 13/3/1986. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு சுலபமான மாற்றத்திற்கு ஆதாரம் அனுபவத்தின் அதிகாரம். சுலபமான மாற்றத்திற்கு ஆதாரம் அனுபவத்தின் அதிகாரம். பாப்தாதா தன்னுடைய அனைத்து ஆதார மூர்த்தி மற்றும் உத்தார மூர்த்தி, அதாவது அனைவரையும் முன்னேற்றுபவர், அப்படிப்பட்ட குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் இன்றைய உலகத்தை உயர்வானதாக நிறைந்ததாக ஆக்குவதற்கு ஆதார மூர்த்தியாக இருக்கிறாங்க. இன்று உலகத்தினர் தங்களுடைய ஆதார மூர்த்தியான உயர்வான ஆத்மாக்களை விதவிதமான ரூபத்தில் விதவிதமான விதிமுறைகளால் அழைத்து கொண்டு இருக்கிறாங்க, நினைவு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அப்படிப்பட்ட அனைத்து துக்கத்தில் இருக்கும், அசாந்தியாக இருக்கும் ஆத்மாக்களுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய, ஒரு துளி கொடுக்கக்கூடிய, சுகம் சாந்திக்கான வழி சொல்லக்கூடிய, ஞானம் என்று கண் இழந்தவர்களுக்கு தெய்வீக கண் கொடுக்கக்கூடிய, அலைந்து கொண்டிருக்கும் ஆத்மாக்களுக்கு புகலிடம் கொடுக்கக்கூடிய, அப்பிராப்தியான ஆத்மாக்களுக்கு பிராப்தியினுடைய அனுபவம் செய்விக்கக்கூடிய, முன்னேற்றக்கூடிய நீங்கள் சிரேஷ்ட ஆத்மாக்கள் பாபா சொல்றாங்க. உலகத்துல நாலாபுறமும் ஏதாவது விதமான குழப்பங்கள் இருக்குது. சில இடங்கள்ல செல்வத்தின் காரணத்தினால் குழப்பம், சில இடங்கள்ல மனதினுடைய அநேக டென்ஷனுடைய குழப்பம், சில இடங்கள்ல தன்னுடைய வாழ்க்கையினால அதிருப்தியாக இருக்கும் காரணத்தினால குழப்பம் வருது. சில இடங்கள்ல இயற்கையின் தமோப்பிரதான வாயுமண்டலத்தின் காரணமாக குழப்பம் இருக்குது. நாலாபுறமும் குழப்பமான உலகமாக இருக்குது. அப்படிப்பட்ட நேரத்துல உலகத்தின் மூலையில நீங்க ஆடாத அசையாத ஆத்மாக்களாக இருக்கீங்க. உலகத்துல பயத்துக்கு வசமாகி இருக்கிறாங்க. மேலும் நீங்க பயமற்றவராகி சதா குஷியில ஆடிக்கொண்டு பாடிக்கொண்டும் இருக்கீங்க. உலகத்துல அல்ப காலத்துக்காக குஷிக்கான சாதனமான ஆட்டம் பாட்டம் மற்றும் அநேக சாதனங்களை தன்னுடையதாக ஆக்கிறார். ஆகையினால அந்த அல்பகால சாதனம் மேலும் கவலையின் சிதைக்கு அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. அப்பேற்பட்ட விஸ்வத்தின் ஆத்மாக்களுக்கு இப்போ உயர்வான அழிவற்ற பிராப்திகளின் அனுபவத்துக்கான ஆதாரம் தேவைன்னு பாபா சொல்றாங்க. அனைத்து ஆதாரங்களையும் பார்த்தாகிவிட்டது, அனைத்தையும் அனுபவம் செய்தாகிவிட்டது. மேலும் இதைவிட வேறு ஏதேனும் வேண்டும் என்று அனைவருடைய மனதிலும் இந்த சப்தமானது விரும்பாமலேயே வெளிப்படுது. இந்த சாதனம், இந்த விதிகள் வெற்றிய அனுபவம் செய்விக்கக்கூடியது கிடையாது. கொஞ்சம் புதுமை வேணும், வேறு ஏதேனும் வேணும். இது அனைவருடைய மனதினுடைய சப்தமாக இருக்குது. என்னவெல்லாம் அல்பகால ஆதரவாக ஆகி இருக்குதோ அவை அனைத்தும் துரும்புக்கு சமமான ஆதரவாகும்னு பாபா சொல்றாங்க. உண்மையான ஆதரவை தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. அல்பகால ஆதாரத்தினால, அல்பகால பிராப்திகளானால, விதிமுறைகள்னால இப்போ கலைச்சி போயிட்டாங்க. இப்போ அப்படிப்பட்ட ஆத்மாக்களுக்கு யதார்த்தமான ஆதரவு, உண்மையான ஆதரவு, அழிவற்ற ஆதரவை கூறக்கூடியவங்க யாரு? நீங்கள் அனைவரும் தானே. உலகத்துக்கு மத்தியில நீங்கள் அனைவரும் சொற்பமானவங்க, மிகவும் குறைவானவங்க. ஆனா கல்பத்துக்கு முந்தைய நினைவு சின்னத்துல கூட அச்சௌனி சேனைக்கு எதிரில் 5 பாண்டவர்களைத்தான் காண்பிச்சிருக்கிறாங்க. அனைத்தை காட்டிலும் பெரிதிலும் பெரிய அதிகாரம் உங்ககிட்ட இருக்குது. அறிவியலினுடைய அதிகாரம், சாஸ்திரங்களுடைய அதிகாரம், ராஜ்ய சக்தியினுடைய அதிகாரம், தர்ம சக்தியினுடைய அதிகாரம், அநேக அதிகாரம் உடையவங்க. அவரவருடைய அதிகாரத்தின் அனுசாரமா உலகத்தை மாற்றம் செய்வதற்கு முயற்சி செஞ்சிட்டாங்க. எத்தனை முயற்சி செஞ்சிருக்கிறாங்க. ஆனா உங்கள் அனைவரிடமும் எப்படிப்பட்ட அதிகாரம் இருக்கு? அனைத்திலும்
பெரிய பரமாத்ம அனுபவத்தினுடைய அதிகாரம் இருக்குது. அனுபவத்தின் அதிகாரத்தினால சிரேஷ்டமா மற்றும் சகஜமா யாரை வேண்டுமானாலும் மாற்ற முடியும். ஆகினால உங்கள் அனைவரிடமும் விசேஷமா அனுபவத்தினுடைய அதிகாரம் இருக்குது. ஆகினால எளிமையான வழி, யதார்த்தமான வழி ஒன்றுதான் இருக்குது அப்படின்னு பெருமையோடு, நம்பிக்கையோடு, போதையோடு, உறுதியான பாவனையோடு சொல்றீங்க மற்றும் சொல்வீங்க. ஒன்றின் மூலமாகத்தான் பிராப்தி கிடைக்குது, மேலும் அனைவரையும் ஒன்றாக ஆக்குது. இந்த செய்தியை அனைவருக்கும் சொல்றீங்க இல்லையா? ஆகினால பாப்தாதா என்ற ஆதார மூர்த்தி, விஸ்வ உத்தார மூர்த்தி குழந்தைகளை பார்த்துட்டு இருக்கிறார். பாருங்க, பாப்தாதா கூடவே நிமித்தமாக யார் ஆகியிருக்கிறாங்க? உலகத்துக்கே ஆதாரமாக இருக்கீங்க, ஆனால் ஆகி இருப்பது யாருன்னு பாபா கேட்கிறாங்க. சாதாரணமானவங்க. யார் உலக மக்களின் பார்வையில் இருக்கிறாங்களோ அவங்க பாபாவினுடைய பார்வையில் இல்லை. மேலும் யார் பாபாவினுடைய பார்வையில் இருக்கிறாங்களோ அவங்க உலகத்தில் உள்ளவர்களின் பார்வையில் கிடையாது. உங்களை பார்த்து முதல்ல இவர்களா என்று புன்னகைப்பார்கள். ஆனால் உலகத்தில் உள்ளவர்கள் செய்வதை பாபா செய்வது இல்லை. அவங்களுக்கு பெயர் புகழ் வேணும். ஆனால் தந்தையோ யாருடைய பெயர் அடையாளம் அழிந்து விட்டதோ அவர்களுடைய பெயர் புகழடைய செய்கின்றார். அசம்பவத்தை சம்பவம் ஆக்குவது, சாதாரணமானவர்களை மகான் ஆக்குவது, பலமற்றவர்களை மகான் பலவான் ஆக்குவது, உலகத்தின் கணக்குப்படி யார் படிக்காதவர்களோ அவர்களை ஞானம் நிறைந்தவர்களாக ஆக்குவது, இதுதான் தந்தையினுடைய நடிப்பு. எனவே பாப்தாதா குழந்தைகளின் சபையை பார்த்து அனைவரை காட்டிலும் உயர்வான பாக்கியத்தை பிராப்தியாக அடையக்கூடிய இந்த தேடி கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகள் நிமித்தமாகி இருக்கிறாங்க அப்படின்னு புன்முறுவல் கூட செய்கிறாங்க. இப்போ உலகத்தில் உள்ளவர்களுடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா பக்கங்களிலிருந்தும் விடுபட்டு ஒன்றின் பக்கம் வந்து கொண்டிருக்கிறது. எதை நாம் செய்ய முடியவில்லையோ அதை தந்தை மறைமுகமான ரூபத்தில் சேவித்து கொண்டிருக்கிறார் என்பதை இப்போ புரிஞ்சிருக்கீங்க. இப்போ கும்ப மேளாவில் என்ன பார்த்தீங்க? இதையே பார்த்தீங்க இல்லையா? எப்படி அனைவரும் அன்பான பார்வையோடு பார்க்குறாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக பிரத்யட்சமாகிய தீரணும். தர்ம தலைவர், ராஜ்ய தலைவர் மற்றும் விஞ்ஞானி ஆகிய இந்த 3 விசேஷ அதிகாரிகள் இருக்கிறாங்க. தர்ம தலைவர், ராஜ்ய தலைவர் மற்றும் விஞ்ஞானி. இப்போ 3 பேருமே சாதாரண ரூபத்தில் பரமாத்ம பொலிவை பார்ப்பதற்கான சிரேஷ்டமான ஆசையோடு சமீபத்தில் வந்து கொண்டிருக்கிறாங்க. இப்போ கூட திரைக்குள்ள இருந்து பார்த்து கொண்டிருக்கிறாங்க. திரையை விளக்கலை. திரைக்குள்ள இருந்து பார்ப்பதற்கு காரணம் இப்போ மனக்குழப்பத்தில் இருக்கிறாங்க. மனக்குழப்பம் திரையாக இருக்குது. இதுதானா அல்லது வேறு ஏதேனும் இருக்குதா அப்படிங்கிற அந்த குழப்பம் இருக்குது. ஆனாலும் பார்வையானது செல்லுது. இப்போ திரை கூட விலகிடும். அநேக விதமான திரைகள் இருக்குது. தலைமை பதவி, சிம்மாசனம் அல்லது நாற்காலியினுடைய திரை கூட மிக பெரியதாக இருக்குது. இந்த திரையை விளக்குவதற்கு சிறிது காலம் ஆகும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. கண்கள் திறந்துருச்சு இல்லையா? கும்பகர்ணர்கள் இப்போ கொஞ்சம் விழித்திருக்கிறாங்க. பாப்தாதா விஸ்வத்தில் உள்ள அனைத்து ஆத்மாக்களை, அதாவது குழந்தைகளை, தந்தையினுடைய ஆஸ்தியை பிராப்தம் செய்விக்கும் அதிகாரியாக அவசியமாக்குவாங்க. எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, ஆனால் அவங்க குழந்தைகளுக்கு முக்தி மற்றும் ஜீவன் முக்தி ஆகிய 2 ஆஸ்திகள் உள்ளன. ஆஸ்தி கொடுப்பதற்கான தந்தை வந்திருக்கிறார். அறியாமல் இருக்கின்றார்கள் இல்லையா? அவங்களுடைய குற்றம் கிடையாது. ஆகினால உங்கள் அனைவருக்கும் இரக்கம் வருது இல்லையா? இரக்கமும் வருது. எப்படியாவது ஆஸ்தியினுடைய அதிகாரத்தை அனைத்து ஆத்மாக்களும் அடைந்திடணும் அப்படிங்கிற அந்த ஊக்கம் வருது. நல்லது. இன்று கரீபியன் நாட்டினுடைய முறை
அனைவரும் பாப்தாதாவுக்கு மிகவும் செல்லமானவங்க. ஒவ்வொரு இடத்தினுடைய விசேஷத்தன்மை பாப்தாதாவுக்கு முன்னால சதா பிரத்யட்சமாக இருக்குது. பாப்தாதாவிடம் ஒவ்வொரு குழந்தையின் முழுமையான கணக்கு வழக்கு இருக்குது. ஆனால் பாப்தாதாவுக்கு அனைத்து குழந்தைகளை பார்த்து குஷி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எந்த விஷயத்தில்? அனைத்து குழந்தைகளும் அவங்கவுங்க சக்தியினுடைய அனுசாரம் சேவையின் ஊக்கத்தோடு சதா இருக்கிறாங்க. சேவை பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷ தொழிலாகிவிட்டது இல்லையா? சேவை இல்லை அப்படின்னா இந்த பிராமண வாழ்க்கை காலியாக, அதாவது வெற்றிடமாக தோணும். சேவை இல்லை அப்படின்னா ஃப்ரீயாக இருப்பது. சேவையில் சுறுசுறுப்பாக இருக்கும் ஆர்வத்தை பார்த்து பாப்தாதா விசேஷமாக குஷி அடைகிறாங்க. கரீபியன் குழந்தைகளுடைய விசேஷத்தன்மை என்னன்னு பாபா கேட்குறாங்க. சதா அருகாமையில் இருக்கக்கூடியவங்க. பாப்தாதா ஸ்தூலத்தை பார்க்கலை. சரீரத்தினால எவ்வளோ தூரமாக இருந்தாலும் மனதினால் அருகாமையில் இருக்கீங்க இல்லையா? சரீரத்தினால எவ்வளோ தூரமாக இருந்தாலும் மனதினால் அருகாமையில் இருக்கீங்க. எந்தளவு சரீரத்தினால் தூரமாக இருக்கீங்களோ அந்தளவு விசேஷமாக தந்தையின் துணையின் அனுபவம் செய்வதற்கான லிஃப்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஏன் அப்படின்னா நாலாபுறமும் இருக்கும் குழந்தைகள் பக்கம் தந்தையினுடைய பார்வை இருக்குது. கண்களில் கலந்து இருக்கிறாங்க. கண்களில் கலந்து இருக்கிறவங்க என்னவாக இருப்பாங்கன்னு பாபா கேட்குறாங்க. தூரத்தில் இருப்பாங்களா அல்லது அருகாமையில் இருப்பாங்களா? அனைவரும் நெருக்கமான ரத்தினங்கள். யாரும் தூரமாக இல்லை, அருகாமையிலும் மேலும் அன்பானவராகவும் இருக்கீங்க. ஒருவேளை அருகாமையில் இல்லை அப்படின்னா ஊக்கம் உற்சாகத்தில் வர முடியாது. சதா தந்தையின் துணையானது சக்திசாலியாக ஆக்கி முன்னேற்றி கொண்டே இருக்குது. எவ்வளவு தைரியம் வைத்து சேவையில் விருத்தியை பிராப்தமாக அடைஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு உங்கள் அனைவரையும் பார்த்து அனைவரும் குஷி அடைஞ்சிட்ருக்கிறாங்க. அனைத்தை காட்டிலும் பெரியதிலும் பெரிய மாலையை நாம் தயார் செய்யணும் அப்படின்னு அனைவருக்கும் ஒரே சங்கல்பம் இருக்குது. இதை பாப்தாதா தெரிஞ்சிருக்கிறாங்க. மேலும் மாலையினுடைய மணிகள் யாரெல்லாம் எங்கெல்லாம் சிதறி கிடக்கிறாங்களோ அந்த மணிகளை ஒன்று சேர்த்து மாலையாக்கி தந்தைக்கு எதிரில் அழைச்சிட்டு வரீங்க. இப்போ இந்த மலர்ச்செண்டு அல்லது மாலையை தந்தைக்கு முன்னால் அழைச்சிட்டு போகணும் அப்படிங்கிற இந்த ஆர்வம் முழு ஆண்டும் இருக்குது. ஒரு வருடம் முழுவதும் தயார் செய்து கொண்டே இருக்கீங்க. இந்த வருடம் பாப்தாதா அனைத்து வெளிநாட்டு சேவை கேந்திரங்களினுடைய வளர்ச்சியினுடைய ரிசல்ட் நன்றாக இருப்பதை பார்த்துட்ருக்குறாங்க. ஒவ்வொருவரும் ஏதாவது அது சிறிய மலர்ச்செண்டோ அல்லது பெரிய மலர்ச்செண்டோ ஆனால் பிரத்யட்ச பலன் ரூபத்தில் கொண்டு வந்துட்டுருக்கிறாங்க. ஆகையினால பாப்தாதாவும் தங்களுடைய கல்பத்துக்கு முந்தைய சிநேகி குழந்தைகளை பார்த்து குஷி அடைகிறாங்க. அன்பாக உழைச்சிங்க. அன்பான உழைப்பு உழைப்பாக தெரியாது. ஒவ்வொரு பக்கத்தில் இருந்தும் நல்ல குழு வந்திருக்குது. சதா சேவையில் களைப்பற்றவராகி முன்னேறி கொண்டிருக்கீங்க என்பதுவே பாப்தாதாவுக்கு அனைத்தை காட்டிலும் நல்ல விஷயமாக தெரிகின்றது. ஒரு பொழுதும் மனசோர்வு அடையாமல் இருப்பதுவே சேவையில் வெற்றி அடைவதற்கான விசேஷத்தன்மைன்னு பாபா சொல்கிறாங்க. இன்று குறைவாக இருக்கிறோம், நாளை அதிகமாக ஆயிடுவோம் அப்படிங்கிற இந்த நம்பிக்கை இருக்குது. ஆகினால எங்கெல்லாம் தந்தையினுடைய அறிமுகம் கிடைச்சிருக்குதோ, தந்தையினுடைய குழந்தைகள் நிமித்தமாக ஆகியிருக்கிறாங்களோ அங்கெல்லாம் அவசியம் தந்தையினுடைய குழந்தைகள் மறைந்திருக்கிறாங்க. அவங்க நேரத்தின் அனுசாரம் தன்னுடைய உரிமையை அடைவதற்காக வந்து அடைந்து கொண்டிருக்கிறாங்க. மேலும் வந்து அடைந்து கொண்டே இருப்பாங்க. ஆகவே அனைவரும் குஷியில் நடனம் ஆடக்கூடியவங்க, சதா குஷியாக இருக்கக்கூடியவங்க. தந்தை அழிவற்றவர், குழந்தைகள் அழிவற்றவங்க அப்படின்னா பிராப்தியும் கூட அழிவற்றதாக இருக்கும். குஷி கூட அழிவற்றதாக இருக்குது. ஆகையினால நீங்கள் சதா குஷியாக இருக்கிறவங்க, எப்பொழுது மிக நல்லதிலும் நல்லவர்களாக இருக்கிறவங்க. வீணானது அழிந்து விட்டது அப்படின்னா மீதம் நல்லதிலும் நல்லது தான் மீதம் இருக்கும். பாபானுடையவர் ஆகுவது அப்படின்னா சதா காலத்துக்காக அழிவற்ற பொக்கிஷத்துக்கு அதிகாரியாக ஆவது. பாபானுடையவராக ஆவது அப்படின்னா பாபா சொல்கிறாங்க சதா காலத்துக்காக அழிவற்ற பொக்கிஷத்துக்கு அதிகாரியாக ஆவது. ஆகையினால அதிகாரி வாழ்க்கை சிறப்பான வாழ்க்கையாக இருக்குது இல்லையா?
கரீபிய நாட்டினுடைய சேவைக்கு அஸ்திவாரமாக விசேஷமான ஆத்மாக்கள் இருந்தாங்க. அரசாங்க சேவைக்கான அஸ்திவாரம் கயானாவில் தான் போடப்பட்டுச்சு இல்லையா? மேலும் அரசாங்கம் வரைக்கும் ராஜயோகத்தினுடைய விசேஷ தன்மையினுடைய சப்தத்தை பரப்புவது என்பது கூட விசேஷத்தன்மை. அரசாங்கம் கூட 3 நிமிடங்கள் அமைதியாக இருப்பதற்கான முயற்சி செஞ்சிட்ருக்குது. அரசாங்கத்தை சமீபத்தில் கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. தான் அந்த வாய்ப்பு இங்கிருந்து தான் ஆரம்பமாச்சு. மேலும் ரிசல்ட் கூட நன்றாக வெளிப்பட்டு இருக்குது மற்றும் இப்பொழுது கூட வெளிப்பட்டு கொண்டே இருக்குது. கரீபியன் குழந்தைகள் சேவையில் விசேஷமாக விஐபிகளையும் தயார் செஞ்சுருக்கீங்க. அந்த ஒருவர் மூலம் அநேகருடைய சேவை நடந்துட்டு இருக்குது. இது கூட விசேஷத்தன்மை அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. அழைப்பு கூட விதிபூர்வமாக விஐபி ரூபத்தில் கிடைச்சிருக்குது. இதற்கு முதல்ல நிமித்தமாக கரீபியன் தான் ஆகியிருக்குது. இன்று நாலாபுரமும் முன் உதாரணமாக ஆகி அநேகருக்கு ஊக்கத்தினுடைய தூண்டுதல் கொடுக்கும் சேவையில் ஈடுபட்டிருக்கீங்க. இதனுடைய பலன் கூட அனைவருக்கும் கிடைக்கும். இப்போ கூட அரசாங்கத்தின் தொடர்பில் இருக்கிறாங்க. இது கூட சமீபமான தொடர்பில் வருவதற்கான ஒரு விதி. இன்னும் கொஞ்சம் ஞான யுக்தாகி தொடர்பில் வந்து கொண்டு இருந்தாலும் விடுபட்டு இருக்கும் தன்மையினுடைய சேவையை அனுபவம் செய்விக்க முடியும். எந்த ஒரு கூட்டத்திலும் எந்த நேரத்திலும் சேவைக்கு நிமித்தம் ஆகலாம். அது லௌகீக விஷயங்களானாலும் சரி. ஆனால் லௌகீக விஷயங்களில் கூட அப்படிப்பட்ட தன்மையோடு வார்த்தைகளை பேசணும். அதன் மூலம் விடுபட்ட நிலையின் அனுபவமும் ஏற்படும் மற்றும் அன்பான நிலையின் அனுபவமும் ஏற்படும். ஆகினால் அனைவரின் கூடவே இருந்தாலும் தனது விடுபட்ட மற்றும் அன்பான தன்மையை காண்பிக்க முடிவதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்குது. ஆகினால இந்த விதியை இன்னும் கொஞ்சம் கவனம் கொடுத்து சேவையினுடைய சாதனத்தை சிரேஷ்டமானதாக ஆக்க முடியும். இது கூட கயானாவை சேர்ந்தவர்களுக்கு வாய்ப்பாக கிடைச்சிருக்கு. ஆரம்பத்தில் இருந்தே சேவையினுடைய வாய்ப்புக்கான லாட்ரி, அதாவது பரிசு சீட்டு கிடைச்சிருக்குது. அனைத்து இடத்தினுடைய வளர்ச்சி நன்றாக இருக்குது. இப்போ இன்னும் ஒரு விசேஷத்தன்மையை கொண்டு வாங்கன்னு பாபா சொல்கிறாங்க. அங்கு புகழ்வாய்ந்த பண்டிதர்கள் யார் இருக்கிறாங்களோ அவர்களில் இருந்து சிலரை தயாராக்குங்க. ட்ரினிடாட் கயானாவில் பண்டிதர்கள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க பிறகு நெருக்கமானவர்களாக ஆகிட்டாங்க. பாரதத்தின் தத்துவங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறாங்க இல்லையா? ஆகையினால இப்போ பண்டிதர்களின் குழுவை தயார் செய்யுங்க. எப்படி இப்போ ஹரித்வாரில் சாதுக்களினுடைய குழு தயாராகி கொண்டு இருக்குதோ அதே மாதிரி இங்கிருந்து பண்டிதர்களுடைய குழுவை தயார் செய்யுங்க. அன்புனால் அவங்களை தன்னுடையவராக ஆக்க முடியும். முதல்ல அன்புனால் அவங்களை சமீபத்தில் கொண்டு வாங்க. ஹரித்வாரில் கூட அன்பினுடைய பலன்தான் கிடைச்சிருக்குது. சிநேகம் மதுபன் வரை வரவழைச்சிருச்சு. ஆகையினால மதுபன் வரை வந்துட்டாங்க என்றால் ஞானம் வரைக்கும் வந்துடுவாங்க. எங்கே செல்வாங்க? ஆகையினால இப்போ இதை செய்து காண்பீங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. ஐரோப்பியர்கள் என்ன செய்ய போகிறீங்கன்னு பாபா கேட்குறாங்க. எண்ணிக்கை நாள் சிறியது என்று சொல்லிட முடியாது. எண்ணிக்கை என்னவாக இருந்தாலும் தரம் நன்றாக இருக்குது. எனவே முதல் எண்ணில் இருக்கீங்க. யார் எதை கொண்டு வரலையோ அதை நீங்கள் கொண்டு வர முடியும். ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. தைரியமுள்ள குழந்தைகளுக்கு தந்தையினுடைய உதவி அவசியம் கிடைக்கும். குழந்தைகளுக்கு தைரியம் இருக்குது அப்படின்னா முழு பரிவாரத்தினுடைய பாப்தாதாவினுடைய உதவி உங்களுக்கு இருக்குது. ஆகினால் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. என்ன விரும்புகிறீங்களோ அதை உங்களால் செய்ய முடியும். இறுதியில் அனைவரும் வரவேண்டியதோ ஒரே ஒரு புகலிடத்திற்குத்தான். சிலர் இப்போ வருவாங்க, சிலர் கொஞ்சம் தாமதமாக வருவாங்க, வரவே செய்வாங்க. எவ்வளோதான் குஷியாக இருந்தாலும் பிறகு ஏதாவது பிராப்தியினுடைய இச்சை இருக்குது இல்லையா? சூழ்நிலை நன்றாக இருக்குது, ஆகினால் குழப்பம் இல்லை. ஆனாலும் கூட எதுவரை ஞானம் இல்லையோ அதுவரை அழியக்கூடிய இச்சைகள் ஒருபொழுதும் பூர்த்தியாகாது. ஒரு ஆசைக்கு பின்னால் மற்றொரு ஆசை உருவாகி கொண்டிருக்கு.
எனவே ஆசையானது சதா திருப்தியை அனுபவம் செய்ய விடாது. ஆகையினால யாருக்கு துக்கம் இல்லையோ அவங்களுக்கு ஈஸ்வரிய சுயநலமற்ற அன்பு என்பது என்ன, அன்பான வாழ்க்கைன்னா என்ன, ஆத்ம சிநேகம் பரமாத்ம சிநேகம் என்பதனுடைய அனுபவம் இருக்காது. எவ்வளவுதான் அன்பு இருந்தாலும் சரி, ஆனால் சுயநலமற்ற அன்பு எங்கேயும் இல்லை. உண்மையான அன்பு இல்லவே இல்லை. ஆகவே உண்மையான உள்ளத்தின் அன்பான பரிவாரத்தின் அன்பு அனைவருக்கும் தேவைப்படும். அப்படிப்பட்ட பரிவாரம் எங்கே கிடைக்க முடியும்? எந்த விஷயத்தினுடைய அப்பிராப்தியின் அனுபவம் இருக்குதோ அந்த பிராப்தியின் மீது கவர்ச்சி ஏற்படும்படி அவங்களுக்கு புரிய வைங்கன்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. அனைவரும் விசேஷ ஆத்மாக்கள். ஒருவேளை விசேஷ தன்மை இல்லை அப்படின்னா பிராமண ஆத்மாவாகவே ஆகியிருக்க முடியாது. விசேஷ தன்மை தான் பிராமண வாழ்க்கையை கொடுத்திருக்குது. எல்லாவற்றையும் விட பெரிய விசேஷத்தன்மை என்ன அப்படின்னா, கோடியிலும் ஒரு சிலர், அந்த ஒரு சிலரிலும் ஒருவர் நீங்கள். ஆகையினால ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான விசேஷத்தன்மை இருக்குது. முழு நாளும் தந்தை மற்றும் சேவையின் மீது ஈடுபாடு இருக்குது இல்லையா? லௌகீக காரியத்தை நிமித்த மாத்திரம் செய்ய வேண்டியிருக்குது. ஆனால் உள்ளத்தினுடைய ஈடுபாடு நினைவு மற்றும் சேவையில் இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. சதா உண்மையான வீடு மற்றும் உண்மையான சொரூபத்தின் நினைவுல இருந்து உபராம், அதாவது கடந்து இருப்பவர், விடுபட்டவர் மற்றும் அன்பானவராக ஆகுக. நிராகாரி உலகம் மற்றும் நிராகாரி உருவத்தின் நினைவுதான் சதா ஞாரா மற்றும் பியாராவாக ஆக்குது. அதாவது விடுபட்டவராக மற்றும் அன்பானவராக ஆக்குது. நாம் நிராகார உலகத்தின் நிவாசிகள். இங்கு சேவைக்காக அவதாரம் செஞ்சிருக்கிறோம். நாம் இந்த மரண உலகத்தை சார்ந்தவங்க அல்ல, ஆனால் அவதரிச்சிருக்கிறவங்க. இந்த சிறிய விஷயம் மட்டும் நினைவில் இருந்தது அப்படின்னா உபராம் ஆயிடுவீங்க. யார் அவதாரம் என்று புரிந்து கொள்ளாமல் கிரகஸ்தி குடும்பஸ்தன் அப்படின்னு புரிஞ்சிருக்கிறாங்களோ அவங்களுடைய குடும்பம் என்ற வண்டி சகதியில் மாட்டி இருக்குது. குடும்பஸ்தன் என்பது சுமையான நிலை மற்றும் அவதாரம் என்பது முற்றிலும் லேசான நிலை. அவதாரம் என்று புரிந்து கொள்வதால் தன்னுடைய உண்மையான வீடு, உண்மையான சொரூபம் நினைவில் இருக்கும். மேலும் உபராம் ஆகிவிடுவீர்கள்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகனில் பாபா சொல்கிறாங்க, யார் சுத்தம் மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியமும் செய்கிறாங்களோ அவங்க தான் பிராமணர்கள்னு சொல்கிறாங்க. யார் சுத்தம் மற்றும் விதிபூர்வமாக ஒவ்வொரு காரியமும் செய்கிறாங்களோ அவங்க தான் பிராமணர்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.